அக்ஷய் விஷ்ணு பிரமா தமிழ்நாடு முழுவதும் பலவெடி கொடியை தூக்கி ஆட்டு தான். சரியா? எத்தனை தடவை வார்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கார். தமிழ்நாட்டில் கொடியை தூக்கி ஆட்டு தான். மீட்டிங் போட்டு தான், கட் அவுட் வைக்கான், பூரா ரோட்டு காட்டில் பூரா சேட்டை பண்ணு தான். எப்படி இவன் கூட்டத்தை போட்டு எப்படி ஆடுதானோ அதே மாதிரி இராணுவ முப்படை வானரப்படைகள் உள்ள வரையில் அப்படியே சிட்டி கிராமத்தில் அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக அள்ளிடுவார். அள்ளி கொண்டு போய் சேர்த்து போய்கிட்டே இருக்கோம். எப்படி அந்த ரூட்டை கொண்டு போனால் இது எந்த ரூட்டில் எப்படி அமுக்கணுங்கிற வேலையை தான் பார்ப்பார். என்னடா அடங்குற மாதிரி இல்லைன்ட்டார். தமிழ்நாட்டில் அடங்குற மாதிரி இல்லை. ஐயா உட்காந்துருக்காரு, அதெல்லாம் மன்னிப்பு கேட்டால் கொடுத்துருவாரு அப்படின்னு நீ நினைக்காதடா. இந்த செம்மத்தில் 7 செம்மத்து சேட்டை செஞ்சு கொடியை தூக்கி பாலாக்கி உட்காந்து பாலாக்கிட்டு இருக்க. செருப்பை கொண்டு அடித்து போடுவார். கொண்ட வெள்ளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடித்து போடுவார். இடம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு நாக்கை போட்டு நக்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்க. அந்த நாக்கை போட்டு நக்கில் செருப்பு வெள்ளக்க மாற்றிட்டு அடித்து போடமிட்டார். புரியுதா? கணக்கு ஒப்படைக்காமல் இன்னும் ஓட்டு முத்திர ஜனநாயகம் நினைக்காத அப்படின்ட்டார். ஜனநாயகம் பூரா உள்ள பூமி விவசாயத்தை அழித்து வச்சுருக்கான். நீ என்ன செஞ்சு வச்சுருக்க? எழுதி பூரா இத்தனாயிரம் ஏக்கர்னு எழுதி வச்சுருக்க அரசியல்வாதி. கொண்ட வெள்ளக்க மாதிரி செருப்புட்டை சேர்த்து விடுவார். கணக்கு போட்டார். எல்லாம் கோர்ட்டிலேருந்து அவங்களா சொல்லணும், வெளியில் வீட்டிலேருந்து சொல்லணும். அரசியல்வாதி பொத்தி உட்காந்துட்டார். கைலாசத்துலேருந்து கைலங்கிரிலேருந்து கணக்கு போடுதார். இல்லைன்னா கொண்ட விளக்க மாதிரி அடித்து போடுவார், பிதிக்கி எடுத்து போடுவார். நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் சட்டப்படி ரூல்ஸ் படி வரையில் இராணுவத்தை வச்சு அள்ளி உள்ளே கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லணும். இது சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடட்டும்ட்டார். செகண்டில் தமிழ்நாட்டில் ஒரு வேலை விட மாட்டேன்ட்டார். வார்டு வரைக்கும் விட மாட்டேன்ட்டார். கட் அவுட்டுகளை வைக்க, ரோட்டு காட்டில் வைக்க, தூக்கி ஏன் மோரைப்பாருன்னு அந்த கட் அவுட்டில் தூக்கி வச்சுருக்கான். இதே மாதிரி கட் அவுட் வச்சே தூக்கி அள்ளிக்கிட்டே போவாங்க. எங்கே போவாங்க? ட்ரெயினில் பஸ்ஸில் அள்ளி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ. தமிழ்நாட்டில் 3 செயலரை போட்டாரா அமர்நாத் ஜோதிலிங்கம். தமிழ்நாடு முழு ஒட்டை வலிச்சு அள்ளிட்டு போயிடுவார். 2026 உனக்கு ஓட்டு முத்திரையா? 2026 நீ செயலரையில் போவ. கரெக்டான 6 மாதம்தான் டைம் போட்டு வச்சுருக்கிய. அந்த டயத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். ஒட்டு மொத்தமாக 2 கட்சிக்காரன், கருப்பு சிவப்பு இல்லை, கருப்பு சிவப்பு 2 கட்சி ஆச்சா. ஊடாளப்பட்ட கட்சியை கொடியை தூக்கி வாசிக்கிட்டு இருக்கானா போயிடுவான். அம்பூட்டு அள்ளி கொண்டு போயிடுவார். அது கடவுளால் தான் முடியும், யாரால முடியாது. முக்கால் சத்தியம்.